ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட சேனலில் பேபி கார்ட் டிப்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், நியூ மாம்ஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். பால் ஊட்டுற தாய்மார்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைம்லையும் குழந்தைக்கு நம்ம வந்து தாய்ப்பால் ஊட்டுற டைம்லேயும் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் நம்ம குழந்தைக்காகவும் நம்ம சாப்பிட்ணும். நம்ம குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும்னா நாம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் வந்துட்டு நம்ம குழந்தைக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே பரிபூரணமாக கிடைக்குங்க. அதனால் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பாலுங்க. பால் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குடிக்கணுமோ, அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பால் இன்டேக் பண்ணிக்கிறோமோ அந்தளவு வந்துட்டு தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. டீ காஃபி எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு பாலை வந்துட்டு சும்மா எம்டியாகவோ பாதாம் பாலாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வடிவத்துலேயோ வந்துட்டு நீங்கள் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பால்லேயே வந்துட்டு பாதாம் பால் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் பூண்டு பால், வெந்தய பால் அண்ட் இது மாதிரி பால்லாம் கருப்பட்டி பால் இதெல்லாம் செஞ்சு குடிக்கிறப்போ வந்துட்டு பேபிக்கு ரொம்ப நல்லது. பாலோட உற்பத்தியும் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்குங்க. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நட்ஸு. இந்த நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், பிஸ்தா, வால்நட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கும் வலிமையை கொடுக்கும். பால் சுரப்பும் நல்லாயிருக்கும். குழந்தைக்கும் வந்துட்டு இந்த நட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தைக்கும் வந்துட்டு போய் சேருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாமா இருந்தீங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரைகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ எல்லா கீரையுமே வந்துட்டு நீங்கள் டெய்லியும் ஒரு கீரை வந்துட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கீரை லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையில் சூப்போ இல்லை முருங்கைக்கீரை பொரியலோ ஏதோ ஒன்று அந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்திடாதீங்க. முருங்கைக்கீரை, அகத்துக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது இல்லைங்களா? எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரையை வந்துட்டு நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு காய்கறிகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி பட்டாணி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காய்கறிகளில் உங்களுக்கு பிடிக்காத காய்கறிகள்னு சொல்லி எதுவுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறத வந்துட்டு நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டா, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து அதிகமாக எடுத்துக்காமல் அளவாக கன்சியூம் பண்ணிக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா கிரைன்ஸுமே எடுத்துக்கணுங்க. பாசிப்பயிறு, கோதுமை வந்து களியாக செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்து சப்பாத்தி, பூரி வந்துட்டு இந்த டைமில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும், குழந்தைக்கும் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த பாசிப்பயிரெலாம் வேக வச்சு சாப்பிட்றது, சுண்டலும் வந்துட்டு அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் பேபிக்கும் வந்துட்டு அந்த செரிமான கோளாறு வந்தாலும் வரலாம். அதனால் எந்த ஒரு கிரைன்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலுமே வந்துட்டு அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், பிடிக்காத காய்கறிகள்னாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவான அளவில் வந்துட்டு டெய்லியும் எடுத்துக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்துட்டு வாழைப்பழம் வந்துட்டு டெய்லி ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இந்த டெலிவரி டைமில் வந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, மோஷன் போகும்போது சின்ன வலிகளை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே ஒரு வாழைப்பழம் கன்சியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். சரிங்களா? மாதுளம்பழம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட கர்ப்பப்பையில் ஏதாவது அழுக்குகள் இருந்துச்சுனாலும் வந்துட்டு சரி பண்ணும். கர்ப்பப்பையை வந்து இன்னும் நல்லா பலப்படுத்தும். சரிங்களா?
மாதுளம்பழம், ஆப்பிள் பழம்லாம் வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. அவகோடோ கிடச்சிதுன்னா அது எடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை, சிக்கன், மீன், மட்டன் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை கன்சியூம் பண்ணிங்க. அது பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும். மீன்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ மெர்க்குரி அளவு வந்து கம்மியாக இருக்கிற மீன் எதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. கருவாடு கிடச்சதுனால கருவாட்டில் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. அது பால் உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பேபிக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் சீக்கிரமாக உங்களோட உடம்பு ரெக்கவர் ஆகும். ஓகே, நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.